ஹாய் ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க வந்து உங்களுடைய மொபைல் டிவைஸ்ல அரட்டை அக்கௌண்ட்டை பயன்படுத்துறீங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து நம்மளுடைய மொபைலில் பயன்படுத்தக்கூடிய அந்த அரட்டை அக்கௌண்ட்டை நம்ம கம்ப்யூட்டர் அல்லது லேப்டாப்ல வெப்ல நம்ம எப்படி இந்த அக்கௌண்ட்டை அதில் லிங்க் பண்ணி நம்ம லாகின் பண்ணி பயன்படுத்துவது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடக்கூடிய புதிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுடைய பிசி அல்லது லேப்டாப்ல கூகுள் குரோம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் குரோமை நீங்க ஓப்பன் பண்ணிட்டு இப்போ இதுல வந்து பாருங்க, இப்போ சர்ச் பாக்ஸ்ல நீங்க வந்து அரட்டை வெப்னு சொல்லிட்டு நீங்க வந்து டைப் பண்ணுங்க. இப்போ நான் வந்து அரட்டை வெப்னு சொல்லிட்டு டைப் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நீங்க வந்து அரட்டை வெப்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு நீங்க வந்து சர்ச் வந்து பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து அரட்டை வெப்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு சர்ச் வந்து பண்றேன். இப்போ அரட்டை வெப்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணிட்டு சர்ச் பண்ணும்போது வந்து பாருங்க, எனக்கு நெக்ஸ்ட் இப்போ லோடிங் ஆகி எனக்கு இந்த பேஜ் வந்து பாத்தீங்கன்னா வருது. இப்போ இதுல வந்து பாருங்க அரட்டை சாட் அண்ட் காலிங் ஆப் சொல்லிட்டு வருது. அதாவது எனக்கு அரட்டை வெப்னு சொல்லிட்டு இதுல வந்து வரல, அரட்டை சாட் அண்ட் காலிங் ஆப்னு சொல்லிட்டு வருது. உங்களுக்கு சம்டைம்ஸ் இதுல அரட்டை வெப்னு சொல்லிட்டு இது போல வந்து பாத்தீங்கன்னா வரும். இப்போ உங்களுக்கு வந்து அரட்டை வெப்னு சொல்லிட்டு இப்படி வந்துச்சு அப்படின்னா, நீங்க வந்து அரட்டை வெப் அப்படின்றத நீங்க வந்து கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து அரட்டை வெப் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது இப்போ டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அரட்டை வெப் அந்த QR கோடுக்கு வந்து பாத்தீங்கன்னா கூட்டிட்டு போயிடும். இந்த பேஜுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா வந்துரும். இப்போ சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அரட்டை வெப் அப்படின்றது வராது. டைரக்டா நம்ம இதுக்குள்ள வர முடியாது. உங்களுக்கு வந்து நான் இதுக்கு முன்னாடி காமிச்ச மாதிரி இது போல வந்து பாத்தீங்கன்னா வரும். உங்களுக்கு வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னா, நீங்க சர்ச் பண்ணும்போது அரட்டை சாட் அண்ட் காலிங் ஆப்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்க. இதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து இதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இதை கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க, நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு லோடிங் ஆகி இப்போ இந்த பேஜுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா வந்துரும். ஓகே, இப்போ எனக்கு வந்து பாருங்க இந்த பேஜ் வந்து வந்துருச்சு. இப்போ இதுல வந்து பாருங்க ஸ்பீக் லைக் நோபடி இஸ் லிசனிங் சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கு. இப்போ நீங்க வந்து அரட்டை ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்னா டவுன்லோட் நவ் சொல்லிட்டு இருக்கு. அதை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து லாகின் பண்ணி தான் யூஸ் பண்ண போறோம். அதனால லாகின் அப்படின்றத கொடுத்துப்போம். இப்போ நம்ம வந்து வெப்ல கனெக்ட் பண்ண போறோம். அதனால லாகின் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ லாகின் வந்து கிளிக் பண்ணிட்டேன். லாகின் கிளிக் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி நம்ம வந்து அரட்டை வெப் கிளிக் பண்ணும்போது இந்த பேஜ் தான் வந்துச்சு. நீங்க வந்து லாகின் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு சேம் இதே பேஜ் தான் வரும். கீழ வந்து பாத்தீங்கன்னா சைன் இன் வித் யுவர் மொபைல் நம்பர் இன்ஸ்டர் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. மொபைல் நம்பர் வழியாக நீங்க வந்து லாகின் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து இந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணி நீங்க மொபைல் நம்பர் வழியாக லாகின் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து பாருங்க வெப் வழியாக தான் வந்து நம்ம கனெக்ட் வந்து பண்ண போறோம். லிங்க் வந்து பண்ண போறோம். அதாவது QR கோடை பயன்படுத்தி தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி நம்ம வந்து லிங்க் பண்ண போறோம். இப்போ வந்து பாருங்க, இப்போ நீங்க இந்த பேஜுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் உங்களுடைய மொபைலை வந்து இப்போ நீங்க எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நீங்க உங்களுடைய மொபைல்ல அரட்டை ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து அரட்டை ஆப் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணிட்ட பிறகு இப்போ இந்த பேஜ்ல மேல டாப்ல லெஃப்ட் சைடுல வந்து பாருங்க 3 பார் லைன் கொடுத்திருக்காங்க. இப்போ மூலையில 3 கோடு கொடுத்திருக்காங்க பாருங்க. அந்த 3 பார் லைன் வந்து கிளிக் பண்ணுங்க. 3 பார் லைன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ இதுல வந்து பாருங்க லிங்க் எ டிவைஸ் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. லிங்க் எ டிவைஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்கேனர் வந்து ஸ்கேன் பண்றதுக்காக இப்படி வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ இதை வந்து நீங்க அந்த QR கோடு கிட்ட வந்து காமிங்க. அதாவது அதுல காமிச்சு அந்த QR கோடை வந்து ஸ்கேன் வந்து பண்ணுங்க. இப்போ நீங்க ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா இப்போ வந்து ஸ்கேன் ஆயிடும். ஸ்கேன் ஆகிட்ட பிறகு வந்து பாருங்க சக்சஸ்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா கனெக்ட் ஆயிடும். இப்போ வந்து பாருங்க எனக்கு சக்சஸ்ஃபுல்லா வந்து லிங்க் வந்து ஆயிடுச்சு. இப்போ லிங்க் ஆகிட்ட பிறகு இப்போ இந்த அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வெப்ல வந்து லிங்க் ஆயிடும். அதாவது வெப்ல வந்து பாத்தீங்கன்னா லாகின் ஆகி வந்துடும். ஓகே, இப்போ வந்து பாருங்க எனக்கு வந்து வந்துட்டு இருக்கு. ஜஸ்ட் வந்து டைம் எடுத்துக்கும். ஒரு ஃபியூ செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா டைம் எடுத்துக்கும். இப்போ அதுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து உங்களுடைய லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா வந்துடும் இது போல. ஓகே, இப்போ நம்ம வந்து இது போல நம்ம வெப் வழியாக QR கோடை ஸ்கேன் பண்ணி நம்ம வந்து நம்மளுடைய அக்கௌண்ட்டை லிங்க் பண்றதுனால இதனால ஒரு யூஸ் இருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ நார்மலாவே வந்து பாத்தீங்கன்னா அரட்டை அக்கௌண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் டிவைஸ்ல வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு OTP வரும். வேற ஒரு டிவைஸ்ல நீங்க லாகின் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பர் என்டர் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் OTP வரும். OTP என்டர் பண்ணாதான் லாகின் பண்ண முடியும். இப்போ வந்து பாருங்க உங்களுக்கு வந்து உங்களுடைய மொபைல் நம்பருக்கு OTP வந்து வர மாட்டேங்குது. OTP இஷ்யூ இருக்கு. ஆனா ஒரு டிவைஸ்ல வந்து உங்களுடைய அக்கௌண்ட் வந்து லாகின் ஆயிருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து இது போல நீங்க QR கோடை பயன்படுத்தி நீங்க லிங்க் பண்ணி நீங்க வேற ஒரு டிவைஸ்ல வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ஓகே, இப்போ நீங்க வந்து உங்களுடைய அரட்டை வெப்ல வந்து மொபைல்ல இருக்கக்கூடிய அந்த அக்கௌண்ட்டை நீங்க வந்து லிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க ஜஸ்ட் இந்த கூகுள் குரோமை விட்டு பேக் போயிட்டு நீங்க திரும்ப இதுக்குள்ள வந்தாலும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சைன் அவுட் வந்து ஆகாது. அதே அக்கௌண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து வரும். ஓகே, உங்களுக்கு வந்து நான் மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா ட்ரையல் வந்து காமிக்கிறேன். ஓகே, நான் அந்த பேஜ் கேன்சல் பண்ணிட்டேன். கேன்சல் பண்ணிட்ட பிறகு மறுபடியும் நான் கூகுள் குரோம் வந்து ஓப்பன் பண்றேன். கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிட்டு மறுபடியும் இந்த சர்ச் பாக்ஸ்ல இப்போ நீங்க வந்து அரட்டை வெப்னு சொல்லிட்டு நீங்க வந்து சர்ச் பண்ணாலும் சரி அல்லது நீங்க அரட்டைன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணாலும் சரி, இப்போ வந்து பாருங்க நான் சர்ச் பண்ணும்போது எனக்கு இப்படி வந்து வந்துருச்சு. இப்போ இந்த லிங்க் வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது இந்த பேஜ் வந்து வந்துருச்சு. இப்போ லாகின் இருக்கு. லாகின் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நீங்க வந்து அரட்டை வெப்னு சொல்லிட்டு இருந்துச்சு அப்படின்னா அதை கிளிக் பண்ணும்போது டைரக்டா அந்த அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடும். இப்போ வந்து பாருங்க டைரக்டா எனக்கு வந்து இப்போ இந்த அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்துருச்சு. எனக்கு வந்து பாருங்க திரும்ப கனெக்ட் பண்ற மாதிரி எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா கேட்கல. ஏன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி கனெக்ட் பண்ணிருக்கோம். அந்த அந்த டிவைஸ் வந்து பாத்தீங்கன்னா லிங்க்ல இருக்கு. அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து டைரக்டா அந்த அக்கௌண்ட் வந்து லாகின் வந்து ஆயிடுச்சு. இப்போ வந்து மொபைல் டிவைஸ்லயும் லேப்டாப்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே அக்கௌண்ட் தான் இருக்கு. நீங்க இதுல மெசேஜ் பண்ணாலும் அதுல பாத்துக்கலாம், அதுல மெசேஜ் பண்ணாலும் இதுல வந்து பாத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்க நான் வந்து மொபைல் டிவைஸை பயன்படுத்தி தான் லேப்டாப்ல கனெக்ட் பண்ணேன். இப்போ நான் என்ன பண்ண
போறோம் அப்படின்னா, இப்போ என்னுடைய மொபைல்ல இருந்து லேப்டாப்ல இருக்கக்கூடிய அந்த அக்கவுண்ட்ட சைன் அவுட் வந்து பண்ண போறேன். அது எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ மொபைல் அரட்டை ஆப் ஓப்பன் பண்ணிட்டு இந்த பேஜ்ல மேல டாப்ல லெஃப்ட் சைடுல இருக்கக்கூடிய 3 பார் லைன கிளிக் பண்ணிட்டு, இப்போ இதுல வந்து பாருங்க செட்டிங்ஸ் இருக்கு. செட்டிங்ஸ கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து செட்டிங்ஸ கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ செட்டிங்ஸ கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். இப்போ இதுல வந்து பாருங்க டிவைஸ் அண்ட் சீசன்ஸ் சொல்லிட்டு குடுத்திருக்காங்க. டிவைஸ் அண்ட் சீசன்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. டிவைஸ் அண்ட் சீசன்ஸ கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். இப்போ இந்த பேஜ்ல எந்தெந்த டிவைஸ் எல்லாம் கனெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஷோ ஆகும். ஓகே. இப்ப நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, Google Chrome, Windowsன்னு சொல்லிட்டு குடுத்துருக்காங்க பாருங்க. இப்ப இதுல வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். உங்கள தவிர வேற யாருனா கனெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்களுடைய டிவைஸ் இதுல வந்து காமிக்கும். அத கிளிக் பண்ணி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, சைன் அவுட் வந்து குடுத்துறலாம். அதெல்லாம் டெர்மினேட் வந்து நீங்க பண்ணிடலாம் அவங்களுடைய டிவைஸ. ஓகே. இப்ப இதுல வந்து பாருங்க, Chrome, Windows சொல்லிட்டு இருக்கு பாருங்க. இத கிளிக் பண்ணிட்டு, இப்ப இதுல வந்து பாருங்க, டெர்மினேட் திஸ் சீசன் சொல்லிட்டு இருக்கு பாருங்க. இத வந்து நம்ம கிளிக் பண்ணுவோம். இத கிளிக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்படி ஒரு பாப்பப் வரும். இப்ப இதுல வந்து பாருங்க, டெர்மினேட் சொல்லிட்டு இருக்கு. டெர்மினேட் வந்து கிளிக் பண்ணுங்க. டெர்மினேட்ட கிளிக் பண்ணி அப்படின்னா, நீங்க வெப்ல கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய உங்களுடைய அந்த அக்கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சைன் அவுட் வந்து ஆயிடும். இப்போ வந்து பாருங்க, எனக்கு வந்து சைன் அவுட் வந்து ஆயிடுச்சு. பிசி அல்லது லேப்டாப்ல இது போல கனெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, வெப் வழியாக சைன் அவுட் வந்து ஆயிடும். இது போல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மொபைல்ல இருந்தே நம்ம வந்து சைன் அவுட் வந்து பண்ணிவிட முடியும். இது போல உங்கள தவிர வேற யாருனா கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணாலும், நீங்க செக் பண்ணிட்டு அவங்களுடைய டிவைஸ நீங்க வந்து சைன் அவுட் வந்து பண்ணி விட்டுறலாம். ஓகே. இப்ப நீங்க அதுக்கப்புறம் வந்து பாருங்க, நீங்க வந்து இந்த பேஜ்ல இருந்து கூட வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து லிங்க் வந்து பண்ணலாம். மறுபடியும் மேல டாப்ல லெஃப்ட் சைடுல இருக்கக்கூடிய 3 பார் கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிட்டு, இப்ப இதுல வந்து பாருங்க, டிவைஸ் அண்ட் சீசன் சொல்லிட்டு இருக்கு. இத கிளிக் பண்ணிட்டு, இப்ப இதுக்குள்ள வந்துட்டு லிங்க் எ டிவைஸ் சொல்லிட்டு இருக்கு. இத கிளிக் பண்ணி கூட வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கேனர ஓப்பன் பண்ணி நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி நீங்க வந்து லிங்க் வந்து பண்ணிக்கலாம். இப்ப நம்ம இதுக்குள்ள வந்து லிங்க் பண்றதுனால, இப்ப கீழ வந்து பார்த்தீங்கன்னா, அதர் சீசன்ஸ்ல அந்த டிவைஸ் நேம் வந்து காமிக்கும். இப்போ எந்த டிவைஸ் லிங்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்க வந்து இதுல செக் பண்ணிக்கலாம். அப்படியே இந்த பேஜ்ல இருந்தே. ஓகே. இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம மொபைல்ல இருந்து லேப்டாப்ல வெப்ல இருக்கக்கூடிய டிவைஸ எப்படி சைன் அவுட் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்ப நம்ம லேப்டாப்ல இருந்து வெப்ல இருந்து எப்படி நம்ம சைன் அவுட் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்ப இந்த பேஜ்ல கீழ பாட்டம்ல 3 பார் லைன் இருக்கு. இத கிளிக் பண்ணிக்கோங்க. இத கிளிக் பண்ணிட்டு இப்ப இதுல வந்து பாருங்க செட்டிங்ஸ் இருக்கு. செட்டிங்ஸ கிளிக் பண்ணுங்க. செட்டிங்ஸ கிளிக் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். இப்ப இதுல அக்கவுண்ட் இருக்கு. அக்கவுண்ட்ட கிளிக் பண்ணுங்க. அக்கவுண்ட்ட கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து இப்ப இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். இப்ப இதுல வந்து பாருங்க சைன் அவுட் சொல்லிட்டு இருக்கு. சைன் அவுட்ட கிளிக் பண்ணி நீங்க வந்து உங்களுடைய அக்கவுண்ட்ட நீங்க வந்து வெப்ல கனெக்ட் பண்ணி அப்படின்னா, நீங்க வந்து சைன் அவுட் குடுத்து நீங்க வந்து சைன் அவுட் வந்து பண்ணிக்கலாம். இப்ப நான் வந்து சைன் அவுட் வந்து கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா, சைன் அவுட் வந்து ஆயிடும். இப்ப வந்து பாருங்க, இது போல நீங்க வந்து நீங்க லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டர்ல இருந்து நீங்க சைன் அவுட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க சைன் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப வந்து உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளுடைய மொபைல் ஆப்ல இருக்கக்கூடிய அரட்டை அக்கவுண்ட்ட நம்ம எப்படி வெப்ல வந்து கனெக்ட் பண்ணி, லிங்க் பண்ணி பயன்படுத்துவது சொல்லிட்டு, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா, இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.